அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் FF Fusion. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் காலையிலேருந்தே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு வீக் டே தான், ஆனால் ஒரு ஸ்பெஷல் டே. என்ன அப்படிங்கிறது அப்புறமா சொல்கிறேன். தசீனை சேஃபாக பார்த்துக்க சொல்லி நிறைய பேர் லாஸ்ட் வீடியோலேயும் கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவன் இப்போ நல்லாவே இருக்கிறான். கையில் போட்டிருந்த தையெல்லாம் கூட பிரித்தாச்சு. இப்போதைக்கு கை ஓகேவாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் 9 வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்ப தேவையில்லை. ஏன்னா MC இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். காலையிலேயே நான் வச்சு வளர்க்குற கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் செடி மட்டும் தான் வச்சுருக்கிறேன். இன்னும் நம்ம கார்டன் செய்யாததுனால இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் வச்சது இது. இதில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி 2 செடி மட்டும் பழைய வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு இங்கே வச்சுருக்கேன். மற்ற பிளான்ஸ்லாம் இப்போ இடையில நம்ம வாங்கினது தான். அது இல்லாமல் மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் புதுசாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல மணி பிளான்ட் தான் முக்கியமாக வச்சு வளர்க்க முடியுது. ஏன்னா பழைய வீட்டிலேருந்து செடி எடுத்துகிட்டு இங்கே வச்சேன்னு சொன்னேன்னா அந்த பாட்டில் ஆல்ரெடி ஸ்னெயில் இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்னெயில் என்ன பண்ணுதுன்னா வேறு ஏதாவது நம்ம காய்கறி செடியெலாம் சீட் போட்டு வளர்க்க ஆரம்பித்தோன்னா அது துளிர்த்து வளர்த்துக்குள்ளேயே அது கடிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனாலேயே வேறு எதுவுமே நான் வைக்காமல் இப்போதைக்கு இந்த மணி பிளான்ட் மட்டும் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். மணி பிளான்ட் அப்புறம் கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் தான் இப்போதைக்கு நான் வச்சு வளர்த்துட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் வெஜிடபிள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கான டைம் இன்னும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணுறது தான். இப்போ இந்த டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணி வச்சா தான் அடுத்தடுத்து சேர்கிற பாத்திரம் எல்லாத்தையும் திரும்ப லோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ஃபுல்லாக லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இதை ஆன் பண்ணுவேன். இது நேற்று நைட்டு போட்டது. இப்போதைக்கு எல்லாத்தையும் அன்லோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். முக்கியமாக நம்ம டிஷ்வாஷர் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே சிங்க்கும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸில் இந்த டிஷ்வாஷர் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் இதுலேருந்து அன்லோட் பண்ணி உடனே எந்தெந்த இடத்துல எடுத்து வைக்கலாமோ அப்படியே ஈஸியாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்படி ஒரு பிளேஸ் தான் இந்த ஐலாண்டுக்கு கீழே சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரெஷர் குக்கரோட பாட்டம் மட்டும் நான் இந்த டிஷ்வாஷரில் போடுவேன். அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிறதுனால மட்டுமே. மற்ற ப்ரெஷர் குக்கர்லாம் நான் இதில் போட மாட்டேன். இந்த டிஷ்வாஷரை சுற்றியே தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் அடுக்கிற மாதிரியான பிளேஸ்லாம் இருக்குது. அதாவது எல்லா கேபினெட்டுமே இதை சுற்றி தான் இருக்குது. அதனால் எனக்கு எடுத்து அடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் பேன்லாம் டிஷ்வாஷரில் போட மாட்டேன். அதெல்லாம் சிங்க்லேயே போட்டு வாஷ் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மாட்டி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்லி தான். இட்லியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா வரகு போட்டு அரைச்ச மாவு தான். இது எப்படி வருது அப்படின்னு தெரியல. ஊர்லேருந்து வரப்போ வரகு வாங்கிட்டு வந்துருந்தேன். அதை போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். என்ன ரேஷியோவில் அரைச்சேன் அப்படிங்கிறத இட்லி நல்லதுமா வந்தால் சொல்கிறேன். இட்லி துணி எப்போதுமே இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு தான் இட்லி ஊற்றுவேன். இந்த இட்லி மாவு அரைக்கிறப்ப வரகுலாம் போட்டு அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோடய பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. ஃபாராமா பிரச்சனையே கிடையாது. என்ன கொடுத்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க. ஆனால் தசீனுக்கு இதில் அதை போட்டிருக்கேன் இதை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டோன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது தொடவே மாட்டான். அதனாலேயே அவன் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. ஆனால் தசீம் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பிரச்சனை சாப்பிட்றதுல. ஏன்னா அவர் சுத்தமாக எதையுமே சாப்பிட மாட்டார். இப்போதைக்கு எதையாவது சாப்பிட்டு வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவன் எது கேட்குறானோ அதை செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அவனை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியை பாட்டில் வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் போல் குக் ஆகட்டும். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் பாட் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இட்லி நல்லாவே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லியை எடுத்துடலாம். யூஸ்வலாக எப்போதுமே இட்லி எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம எடுத்தோன்னா இட்லி நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும்.
இட்லி வந்து நல்லாவே சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வரகு போட்ட இட்லி. இதில் வந்து என்ன ரேஷியோவில் நான் வந்து போட்டு அரைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் உளுந்து 1 கப் வரகு, அதுக்கு வந்து 3 கப்புக்கு வந்து அரிசி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து வெந்தயமும் சேர்த்து வந்து அரைச்சிருக்கிறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லாவே சாஃப்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வரகுல சோறு இதெல்லாம் ஆக்கி கொடுத்தோன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாமல் இட்லி மாவில் வந்து வரகு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அப்போ வந்து அவங்களுக்கு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. தசைனும் நல்லா விரும்பி சாப்பிட்டா. அவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. ராகி இட்லி செஞ்சு கொடுக்குறப்ப கூட கலரை பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு அவனுக்கு தெரியல. ஆனால் ராகி இட்லி வந்து அவன் வந்து சாப்பிடுவான். அதாவது ராகி சேமியா, ராகி இட்லி, ராகி தோசை இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ருவாரு. டிஷ்வாஷரில் லோட் பண்ண பாத்திரம் எல்லாமே வந்து காலையிலே அன்லோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஆனால் நைட் வந்து கையால் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து காஞ்சிருக்காது. இதெல்லாம் எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே எடுத்து வச்சுருவேன். அதுதான் இங்கே எடுத்துகிட்ருக்கிறேன். இந்த பாட்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதனால இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எடுத்து வைக்கணும். இந்த ஆயில் பாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் வந்து ஊற்றி வைப்பேன். நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சிங்கில் வந்து கொஞ்சம் பாத்திரம் வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பாத்திரம் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இதில் இருக்கிற ஃபுட் வேஸ்ட் இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்வாஷரில் வந்து லோட் பண்ணிவிடுவேன். டிஷ்வாஷர் வந்து இப்போ உடனே ஆன் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது பாருங்கள். அதனால் இப்போ உடனே ஆன் பண்ண மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறையா பாத்திரம்லாம் சேர்ந்துரும். இல்லைனா மத்தியானம் நம்ம சாப்பிட்டோன்னா உடனே நிறைய பாத்திரம் சேர்ந்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் வெளியில் தான் சாப்பிட போகிறதா இருக்கோம். அதனால் வந்து இப்போதைக்கு வந்து மற்ற பாத்திரம்லாம் என்னாவது சேருதா வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆன் பண்ணி வருவேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு அப்புறமா 2 டைம் தான் டிஷ்வாஷர் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வச்சுருக்கிற இட்லி பாட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட் அப்படிங்கிறதுனால அதையுமே வந்து இந்த மாதிரி டிஷ்வாஷரில் வந்து போட்டுருவேன். அலுமினியம் இல்லைனா இண்டாலியம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் வந்து போட மாட்டேன். அந்த பாத்திரம் தவிர மோஸ்ட்லி இப்போ வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வச்சுருக்கிறேன். இல்லைனா கிளாஸில் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம டிஷ்வாஷரில் வந்து கண்டிப்பாக போடலாம். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி குக்கரில் வந்து இட்லி ஊற்றுறதை விட இட்லி பாட்டில் வந்து துணி போட்டு இட்லி சுடுறது தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி துணி போட்டு இட்லி சுடுறப்ப உடனே வந்து இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு உடனே வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த துணி நல்லாவே க்ளீனாக இருக்கும். நம்ம வந்து அப்படியே போட்டு வச்சிடக்கூடாது. உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடணும். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடலாம். மிக்ஸி ஜார்லாம் வந்து டிஷ்வாஷரில் வந்து போட மாட்டேன். ஏன்னா வந்து மிக்ஸி ஜார்லாம் வந்து வீணாக போயிடும் சீக்கிரமாக சுடு தண்ணிலாம் வந்து போட்டோன்னாக்கா. அதனால் சொல்லிவிட்டு மிக்ஸி ஜார் வந்து நான் கையாலே எப்போதும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். மிக்ஸி ஜாரையும் வந்து ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்கக்கூடாது. நம்ம வந்து உடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து ஜார் நல்லாயிருக்கும்.
இந்த ஃபீடிங் பாட்டிலெலாம் கூட வந்து டிஷ்வாஷர் சேஃப் தான். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து நான் கையால் தான் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து திடீர்னு பால் கேட்பார், அதனால் சொல்லிட்டு தான் வந்து கையால் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். டிஷ்வாஷரில் போட்டுட்டோன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து 3 hours கிட்ட ஆகிடும். நான் அது வரைக்கும் நான் அதை திறக்கவும் மாட்டேன், அதனால் கையாலே வந்து வாஷ் பண்ணி வச்சுக்குவேன். தசீம்க்கு வந்து இன்னும் வந்து ஃபீடிங் பாட்டிலில் பால் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். அவர் வந்து நான் சொல்லியிருந்தேன்னா எதுவுமே வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே தான் அவனுக்கு வந்து பால் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஏதோ அதையாவது குடித்தா அவனுக்கு வந்து வயிறு ஃபில் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் வந்து அவன் எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியல. நானும் வந்து சரி இன்றைக்கி இந்த ஃபுட்டை சாப்பிட்டானே, சரி நாளைக்கு அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்து பார்த்தாலும் அவன் வந்து சாப்பிட மாட்டேங்கிறான். என்றைக்காவது அவனாக நினச்சி சாப்பிட்டா மட்டும்தான் உண்டு, இல்லைனா சாப்பிடவே மாட்டேங்கிறான். ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பாத்திரம்லாம் எப்போதுமே வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கையும் வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா சிங்க் வந்து எப்போவுமே வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இருக்கணும்னு அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து அப்பப்போ பாத்திரம் கழுவுன கையோடையே வந்து இதை தேய்ச்சி கழுவிட்டுட்டோன்னா நமக்கு வந்து எப்போதுமே சிங்க் வந்து நல்லாவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி சிங்க் பக்கத்தில் இருக்கிற கவுண்டர் டாப்லலாம் தண்ணி வந்து நல்லா தெளிச்சிருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி உடனே நம்ம தொடச்சி விட்டோம்னா கவுண்டர் டாப்பும் வந்து நல்லா வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நமக்கு உடனே பண்ணிட்டாலே வந்து கிச்சன் வந்து எந்த நேரமும் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் வந்து எப்போதுமே இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஆனால் சம்டைம்ஸ் எனக்குமே வந்து அலுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரம் மட்டும் அப்படியே போட்டுட்டு போயிடுவேன். அது என்னமோ தெரியல, அப்புறமா வந்து க்ளீன் பண்ணுறப்ப அது முன்னாடியே நம்ம செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து தசீனை பார்க்க வந்து கெஸ்ட்லாம் நிறையா ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. பாதி வந்து ஜூஸ் போட்டு குடித்தாச்சு, இன்னும் நிறையா இருந்தது. இதை வந்து கட் பண்ணுறப்ப தான் தெரியுது கிரேப் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு தான், ஆனால் கிரேப் ஃப்ரூட் மாதிரி இருக்குது. இதை வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆரஞ்சு தான். இது ஆக்சுவலாக வந்து கிரேப் ஃப்ரூட் ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இல்லை நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோமா என்னன்னு தெரியல ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சரி இந்த ஆரஞ்சு மட்டும் வச்சுட்டு ஒரு கப் கேக் மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆரஞ்சு ஃப்ளேவரில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து கப் கேக் வந்து செஞ்சுருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூட் தான். நமக்கு வந்து இப்போ ஆரஞ்சு தான் தேவைப்படுது. இந்த கிரேப் ஃப்ரூட் எல்லாம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். இல்லைனா வந்து இந்த கப் கேக் இதையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம். பாருங்களேன், இதோட ஸ்கின் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே வந்து இது நல்லா கலராக இருக்குது பாருங்கள். இல்லை இது வேறு ஒரு வகையான ஆரஞ்சாக என்ன அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரியே தான் இருக்குது. இன்றைக்கி நான் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா ஜூஸர் வந்து வீட்டில் இல்லை. இந்த ஜூஸ் புளியறதுக்குன்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப எங்கேயோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து இந்த விஸ்கை வச்சுட்டு தான் நான் வந்து ஜூஸ் வந்து புளிய போகிறேன். வேறு வழி கிடையாது. ஏன்னா செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த டைமில் அது தேடுறப்ப அதை காணும். வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை ஜூஸ்லாம் வந்து நம்ம புளிஞ்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா புளியவே வருது. இது இந்த ஐடியா கொடுத்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு க்ளீனாகவே வந்து புளிய முடியுது. ஸோ இதிலே வச்சுட்டு தான் நான் எல்லாத்தையும் ஜூஸ் புளிஞ்சிக்க போகிறேன். இந்த தசீம் குட்டியை வச்சுட்டு கேக் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் கேக் செய்யணும் அப்படின்னு சொன்னாலே இவர் வந்து ஃபஸ்ட்டு நின்றுவார்.
இந்த ஆரஞ்சு பழத்தோட தோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல, அதை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு எடுத்துடலாம். ஒரு சின்ன பீஸ் மட்டும் நான் எடுத்துருக்கிறேன் இந்த தோல். ஏன்னா வந்து இதை வந்து கப் கேக்கில் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதாவது வந்து சின்ன சின்ன வந்து சங்க்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கேக் சாப்பிட்றப்ப வாயில் கடிப்படுறப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நல்லா கேக்கு வந்து ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இதை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த பார்ட்டை வந்து எடுத்துடணும், இல்லைனா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோலை வந்து சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கேக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது வந்து கேக் ஃப்ளார் தான். நான் ரெடியாக வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஒரு 200 ml, அப்புறம் வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 120 ml அளவுக்கு பட்டர் எடுத்துகிட்டு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து ஆரஞ்சோட தோல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கொக்கோ பவுடரும் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டரில் வந்து நம்ம 3 முட்டை எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போவே வந்து இதில் வந்து ஆரஞ்சோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி ஆரஞ்ச் ஃப்ளேவரில் செய்கிறதுனால முட்டையோட ஸ்மெல்லும் வந்து சுத்தமாக இருக்காது. நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்ச் ஜூஸ் ஃபுல்லாக வந்து இதில் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டர் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். பட்டரும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் மாதிரி பீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா, சுகர், மில்க் பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர் இது எல்லாமே சேர்த்துருக்குறேன். என்னென்ன அளவில் சேர்த்துருக்குறேன் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 4 to 6 minutes வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டே வந்து நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்ச் ஜெஸ்ட் வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் வந்து பவுடர் சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து இந்த கேக் மிக்ஸோடு சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்க்குறதுனால கேக் வந்து நல்லாவே வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பாதியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். இன்னொரு பாதியில் வந்து நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ மிச்சம் இருக்கிற இந்த பேட்டரில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லாவே வந்து பீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 மிக்சரையும் வந்து தனித்தனியாக வந்து பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து தனியாக ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன். அப்புறம் சாக்லேட் சேர்த்ததை வந்து தனியாக ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த கப் கேக் ட்ரேயில் வந்து லைனர்ஸ் வந்து போட்டுக்கிறேன். கப் கேக் லைனர் வந்து கடையில் நிறையவே கிடைக்கும். இந்த மாதிரி லைனர் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து அந்த கப் கேக் ட்ரேயில் வந்து ஒட்டாமையும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பேட்டர் மட்டும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்த பேட்டர் வந்து நெக்ஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம மார்பிள் கேக் மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராக வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு ஃப்ளேவரில் உள்ள அந்த லேயர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கொக்கோ பவுடர் சேர்த்தா அந்த லேயர் வந்து நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுறப்பவே வந்து அவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். 250 டிகிரி செல்சியஸில் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ அடுத்த லேயராக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கிற லேயர் வந்து நம்ம சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் லேயராக சாக்லேட் பேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறப்ப சாக்லேட் பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால சாக்லேட் பேட்டரில் வந்து முடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கிற பேட்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து சேர்க்கலை. இந்த கேக் வந்து கொஞ்சம் சாக்லேட்டியாக தான் இருக்கும், ஏன்னா சாக்லேட் பேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ஒரு டூத் பிக் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக அப்படி டூத் பிக் வச்சுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப் கேக்ஸ்லாம் வந்து பேக் பண்ணுறதுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து அவனில் வச்சுட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து அவன் ஓப்பன் பண்ணுறேன். கேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து பேக்காக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி வந்து ஆரஞ்சு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ கேக் எல்லாமே வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆறுற வரைக்கும் இப்படி வெளியிலேயே ஓப்பனில் வைங்க. அதுக்கப்புறமா எடுத்து ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். கேக் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. கேக் வந்து பார்க்குறப்பவே தெரியும் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லேயரும் வந்து பாருங்கள் அழகாக லேயர் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இப்போ வெளியே கிளம்ப போகிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TRX மாலுக்கு தான் வந்து போக போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து இன்றைக்கி வரோம். அதாவது நானும் ஃபாராவும் ஊரில் இருந்த டைமில் வந்து ஹஸ்பண்ட் தசிலாம் போய் பார்த்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாலுக்கு வரோம். அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்கை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு மாலுக்கும் தனித்தனியாக பார்க்கிங் இல்லாமல் ஒரே என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனோன்னா மற்ற இடத்துக்குலாம் போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக TRX மால் எது வந்து சைன் போர்ட் போட்டிருக்குன்னு பார்த்தா அதை கண்டுபிடிச்சி போகணும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் வந்து ப்ரீமியம் வேலட் பார்க்கிங். இதில் போட்டோன்னா எக்கச்சக்கமாக வந்து பில்லு வந்துடும். அதனால் வந்து நார்மல் பார்க்கிங்லேயே இங்கே அதிகம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ நார்மல் பார்க்கிங்லேயே நம்ம போய் கார் பார்க் பண்ணிடலாம். இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் பார்க்கிங் தான் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கிங் ஃபுல்லாக தான் இருக்குது. நாங்கள் வந்திருக்கிறது வீக் டேஸில் தான் வந்திருக்கோம். அப்படி இருந்துமே வந்து பார்க்கிங் எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு வழியாக காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து மால்குள்ளே போக போகிறோம். தசின் வந்து கையில் ஸ்கார் வந்து காமிக்கிறான் பாருங்கள். அவனோட பாம் மட்டும் இன்னும் வந்து மடக்க முடியல. மற்றபடி கை மூவ்மெண்ட்லாம் வந்து ஓகே ஆகிடுச்சு. அதுக்கு மட்டும் ஃபிசியோதெரப்பி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து மால்குள்ளே வந்தாச்சு. அவருமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்காரு. தசினும் அவனுக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில அழைச்சிட்டு வந்திருக்கோம். மால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இன்னும் உள்ளேயே போகல. இருந்தாலும் வெளியில் என்ட்ரன்ஸ் கிட்டேயே வந்து நல்லா தான் அழகாக வச்சுருக்குறாங்க. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். தசீம் தசீம் எங்கே வந்திருக்கோம்? எங்கே வந்திருக்கோம் சொல்லு. சரி நீ எங்கே வந்திருக்க? ஊர்லேருந்து
ஊர்லேருந்து வந்ததுலேருந்து பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு பெருசாக வெளியில் எங்கேயுமே போகவே இல்லை. அதுவும் வந்து தசீம் குட்டிக்கு மாலுக்கு போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்ததுனால ரொம்பவே எக்ஸைட்டடாக ஆகிட்டார். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே தான். சரி வீட்டில் லஞ்ச் வந்து குக் பண்ணி சாப்பிட வேணாம், வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வந்தாச்சு. இன்றைக்கி இந்த டிஆர்எக்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க. அரேபியன் ஸ்வீட்ஸ், குனாஃபா, இது எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஆனால் ஸ்வீட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எதுவும் சாப்பிட்ணுன்னு தோணல, டயட் வேறு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லன்ச் ஏதாவது இங்கே சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். எங்கே சாப்பிட்றது அப்படின்னு எதுவும் பிளான்லாம் பண்ணி வரல, ஏதாவது இருக்கிறத பார்த்து சாப்பிட்டுட்டு போக வேண்டியது தான். இந்த ஃப்ளோரில் இருக்கிறது எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸாக தான் வந்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். பெருசாக இன்றைக்கி எதுவும் வாங்குகிற ஐடியாலெலாம் நாங்கள் வரவே இல்லை. சரி சுற்றி மட்டும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியிலேயே நின்று சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. கடைக்குள்ளே கூட நாங்கள் போகவே இல்லை. இங்கே ஃப்ளோரிங்கே பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. தர்பூஷ் அப்படிங்கிற அரேபியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மெனு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐபேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதில் சூஸ் பண்ணுற மாதிரி. இந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்து டிஆர்எக்ஸ் மால்லையே தான் இருக்குது. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்து வந்துருச்சு. அரப் ஃபுட்டுனாலே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து மந்தி ரைஸ் இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஷாப் வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பைசன்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையான பைசன் மாதிரியே இருக்குது. தசீமும் வந்து பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் நேரம் நின்று விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப உண்மைன்னு நினச்சி பயந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இல்லை இது வந்து சும்மா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் தான். கிட்ட போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாலுக்கு நாங்கள் முக்கியமாக வந்தது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆப்பிள் ஸ்டோர் வந்து இருக்குது. மலேசியாலே ஒன் அண்ட் ஒன்லி ஆப்பிள் ஸ்டோர் வந்து இந்த மாலில் தான் இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் வந்து அதை போய் பார்க்கவே இல்லை. சரி போய் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கிறோம். இதுதாங்க அந்த ஆப்பிள் ஸ்டோர். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குல்ல. நல்லா நிறைய பேர் வந்து உள்ளே இல்லைன்னமோ பார்த்துட்ருக்குறாங்க. நம்ம வந்து போயிட்டு என்ன பார்க்குறதுன்னு தெரியல. சரி சும்மா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறோம். தசீம் தான் ரொம்ப எக்ஸைட்டடாக உள்ளே போய் அதை இதுன்னு பார்த்துட்டு இருக்கான். இங்கே வந்து ஆப்பிள் வாட்ச்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. வாட்சே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. மேக்ஸ் கான்ஃபிகர் 32,000 1 TB. நீங்கள் தசீனுக்கு வந்து இந்த மாதிரி ஷாப்லாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து கம்ப்யூட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். கம்ப்யூட்டர் வந்து புதுசாக என்னென்னலாம் வந்து செய்யலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி புதுசாக என்னென்னலாம் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்ருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இது இப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வாங்க போகிறதில்ல, சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.
ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.